Hello parents, welcome back. I hope everyone is doing good. இன்னைக்கு phonics reading lessonல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா long a vowel sounds. நிறைய பேரண்ட்ஸ்க்கு வீட்ல கிட்ஸ்க்கு phonics பத்தி சொல்லி கொடுக்கும்போது நிறைய விதமான டவுட்ஸ் இருக்கும், எஸ்பெஷலி இந்த long a vowel sounds. அதாவது ai and ay எங்க யூஸ் பண்ணணும், அதோட சவுண்ட் என்ன அப்படிங்கிற டவுட் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் யூசேஜ் ஆஃப் ஏஐ அண்ட் ஏஒய்யை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த கான்செப்ட் நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கு அண்ட் உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம லாங் ஏ வவல் சவுண்ட்ஸ் ஏஐ அண்ட் ஏஒய் பார்க்க போகிறோம். அதாவது ஏஐ அண்ட் ஏஒய்யோட சவுண்ட்ஸ் என்ன அண்ட் அதை நம்ம எந்த பிளேஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம ஜஸ்ட் ஏஐ அண்ட் ஏஒய் மேக்ஸ் த சவுண்ட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தா கிட்ஸ் வந்துட்டு மறந்துடுவாங்க, அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது. இதையே ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா லைஃப் லாங் அவங்க அதை மறக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ இதை ஒரு ஸ்டோரி மாதிரி எப்படி கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஏ அண்ட் ஏ, ஒரு ட்வின் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஓகேவா, ரெண்டு ஏ இருக்கு அண்ட் தீஸ் டூ ஏஸ் ஆர் ட்வின் கேர்ள்ஸ். இந்த ட்வின் கேர்ள்ஸ் வளர்ந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒருத்தங்களை ஆளுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஏ வந்துட்டு ஒரு ஐங்கிற ஒருத்தங்களையும் இந்த ஏ ஒய்ங்கிற ஒருத்தங்களையும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ட்வின்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளே பார்த்துருப்போம், நிறைய ட்வின்ஸ் வந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக் சேமாக இருப்பாங்க. லைக் எப்போவுமே ட்ரெஸ் ஒரே மாதிரி பண்ணுவாங்க, ஒரே மாதிரி நடப்பாங்க, பேசுவாங்க, தூங்குவாங்க ஒரே டைமில். ஸோ அந்த மாதிரி ட்வின்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்போவுமே சேமாக இருக்கும்ல. இந்த ஏஎன்ஏ இந்த ட்வின்ஸுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக் சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே பாசி. எப்போவுமே ரெண்டு பேருமே ரொம்ப டாமினன்ட் கேரக்டராக இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே பாசியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்டான ஐ அண்ட் ஒய் இருக்காங்களே, இவங்க ரெண்டு பேரையுமே எங்கே போனாலுமே அவங்க பேச விடுறது கிடையாது. எங்கே ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும், பார்ட்டிக்காக இருக்கட்டும், எங்கே போனாலும் இவங்க ரெண்டு பேரோட ஏ அண்ட் ஏ ட்வின் கேர்ள்ஸோட சவுண்டு மட்டும்தான் கேட்கும். ஐ அண்ட் ஒய் வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க. ஏன் சைலண்ட் ஆயிடுறாங்க? பிகாஸ் இந்த ட்வின் கேர்ள்ஸ் வந்து ஏஎன்ஏ இவங்க ரெண்டு பேருமே பாசியாக இருக்கிறதுனால அவங்க ஹஸ்பண்டான ஐ அண்ட் ஒய் சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போ பாசி அப்படின்னா இவங்க சவுண்டு மட்டும்தான் கேட்கும். இவங்களோட சவுண்டு லாங் வவல் சவுண்டு என்னது? ஏ. ஸோ அப்போது எங்கெல்லாம் ஏஐ அண்ட் ஏஒய் இருக்குதோ அங்கே என்ன சவுண்டு மட்டும்தான் கேட்கும்? இந்த ஏயோட சவுண்டு மட்டும்தான் கேட்கும். ஏன் ஏயோட சவுண்டு கேட்குது? பிகாஸ் இவங்க ரெண்டு பேருமே பாசி கேர்ள்ஸ், அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி மூலியமா. ஏஐ அண்ட் ஏஒய் ரெண்டு பேருமே மேக்ஸ் த சவுண்ட் ஏ ஏ ஏ. ஸோ இப்படி ஸ்டோரி மூலியமா கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சவுண்ட்ஸை. ஸோ ஐ ஹோப் இப்போ சவுண்ட் கிட்ஸுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம யூசேஜ் ஆஃப் ஏஐ அண்ட் ஏஒய் பார்ப்போம். எங்கே ஏஐ யூஸ் பண்ணணும் அண்ட் எங்கே ஏஒய் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, நம்ம சொல்லிட்டோம் ஏஐயும் ஏஒயும் என்ன சவுண்ட் மேக் பண்ணும்? ஏ. ஸோ இது சவுண்ட் என்ன? ப ஏ இன் பெயின். இது ட ஏ டே அப்படின்னு சொல்லிட்டோம். பட் கிட்ஸ் இப்போ ரீட் பண்ணும்போது ஏஐயை பார்க்கும்போது ஏன்னு ரீட் பண்ணிடுவாங்க, டே ஏஒய்யை பார்க்கும்போது ஏன்னு யூஸ் பண்ணிடுவாங்க. பட் எந்த ஏ எந்த இடத்துல வரும் அப்படின்னு கிட்ஸை ரைட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் இப்போ நம்ம எப்படி கிளாரிஃபை பண்ணுறது கிட்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஐ இருக்கு பாருங்க, ஐ, இந்த ஐ இருக்கு பாருங்க. ஐயை வந்து கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எப்போவுமே எப்படி சொல்லிக் கொடுங்க அப்படின்னா, ஐ வந்துட்டு ஆல்வேஸ் ஷை ஐ. ஸோ ஐயை எப்போவுமே ஷையை அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. ஸோ ஐ வந்துட்டு கடைசியில் ஒரு வேர்டோட கடைசியில் எப்போவுமே இருக்காது, ஏன்னா அது ஷையாக ஃபீல் பண்ணும். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எப்போவுமே ஆட்கள் சப்போர்ட்டுக்கு தேவைப்படும், பர்சன் வந்து சப்போர்ட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னு கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ அப்போது ஏஐ இந்த இடத்துல ஐ இருக்கிறதுனால இந்த ஐ வந்து மிடில் ஆஃப் த வேர்டில் தான் வரும். ஏஒய் ஒய் வந்து போல்டாக லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஏஒய் எப்போவுமே வேர்டோட எண்டிங்கில் வரும் அண்ட் ஏஒய் எங்கே வரும்? மிடில் ஆஃப் த வேர்ட் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. ஏஐ கம்ஸ் middle of the word. ஏன் வந்து middle of the word? because I வந்து shy I and ay வந்துட்டு எந்த இடத்துல வரும் அப்படின்னா end of the wordல வரும். ஸோ கிட்ஸுக்கு இந்த ரெண்டு ரூலையும் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க, இந்த ஸ்டோரியை இந்த ரூலையும் கிட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூசேஜ் ஆஃப் ஏஐ அண்ட் ஏஒய் ரொம்பவே ஈஸி. ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ பாருங்க என்னன்னு சொல்லியிருக்கோம். ஏஐல ஐ வந்து ஷை ஐ. ஸோ மிடில் ஆஃப் த வேர்டில் தான் வரும். ஏஒய் ஒய்ங்கிறது எண்ட் ஆஃப் த வேர்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ வந்துட்டு ஒரு வேர்ட் நம்ம கிட்ஸுக்கு சொல்கிறோம். ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏ இன் அப்படின்னு 3 சவுண்ட் கேட்குது. நடுவில் என்ன சவுண்ட் கேட்குது? ஏ. ஸோ இப்போ இந்த இடத்துல எந்த ஏ யூஸ் பண்ணணும்? நம்ம ரூல் என்ன சொல்லியிருக்கோம்? ஏஐ. ஐ வந்து ஷை ஐ. ஸோ எப்போவுமே ஏஐ வந்து மிடில் ஆஃப் த வேர்டில் தான் வரும். அப்போ ஏ இன். ஏங்கிற சவுண்ட் எங்கே கேட்குது? மிடில் ஆஃப் த வேர்டில். அப்போது இந்த இடத்துல என்ன வரும்? ஏஐ ரெயின். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க பெயின். ப ஏ இன். ஸோ ஏங்கிற சவுண்ட் எங்கே கேட்குது? மிடில் வந்தால் ஏ எங்கே யூஸ் பண்ணணும்? ஏஐங்கிற ஏ யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க செயில். ஏ இல். ஸோ மிடில் என்ன சவுண்ட் கேட்கு? ஏ சவுண்டு. மிடில் ஆஃப் த வேர்டில் ஏ சவுண்டு கேட்டுச்சுன்னா we have to use AI. Ate, wait. A-il, fail. A-il, mail. A-in, train. இங்க பாருங்க day. ஏங்கிற சவுண்ட் எங்க கேக்குது? வேர்டோட எண்டிங்ல. ஸோ அப்போ எந்த ஏ யூஸ் பண்ணணும்? ஏஒய். சேல ஏ சவுண்ட் எங்க கேக்குது? எண்ட் ஆஃப் த வேர்டில். அப்போ எண்ட் ஆஃப் த வேர்ட்னா எந்த ஏ யூஸ் பண்ணணும்? ஏஒய். மே ஏங்கிற சவுண்ட் எங்க கேக்குது? அகெயின் லாஸ்ட்ல. அப்போ ஏஒய் மே. வே ஹே பிளே ஸ்டே. ஸோ இந்த மாதிரி வேர்டை கிட்ஸு சொல்லி பார்க்கும்போது ஏயோட சவுண்டு எங்கே கேட்குது அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணணுமா ஏஒய் யூஸ் பண்ணணுமான்னு அவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு சவுண்டை சொல்லி கொடுக்கும்போது இந்த ஸ்டோரி மூலியமா சொல்லி கொடுங்க. ஏ 2 ஏ இருக்காங்க, 2 பேரும் ட்வின் கேர்ள்ஸு. அண்ட் அவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? ஒய்ங்கிற ஒரு பர்சனையும் ஐங்கிற ஒரு பர்சனையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏயோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு? 2 ட்வின் கேர்ள்ஸோடதும் ரொம்ப பாஸியாக இருக்காங்க. எங்கே போனாலும் அவங்களோட சவுண்டு மட்டும்தான் கேட்கும். அவங்க ஹஸ்பண்டான ஐஎன் ஒய்யோட சவுண்டு சைலண்ட் ஆயிடுவாங்க. எல்லா பிளேஸ்லேயும் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அப்போ யாரோட சவுண்டு மட்டும்தான் கேட்குது? ஏயோட சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. நெக்ஸ்ட் இப்போ ஏஐ அண்ட் ஏஒயை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஏஐன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஐயை ஷை ஐ அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ அது ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறதுனால வேர்டோட கடைசியில் எப்போவுமே இருக்காது. அது வெக்கப்பட்டுக்கிட்டு வேர்டோட மிடில் மட்டும், அதாவது அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சப்போர்ட்டுக்கு ஒரு பர்சன் தேவைப்படுறாங்க. ஸோ வேர்டோட மிடில் மட்டும்தான் எப்போவுமே ஏஐ இருக்கும். ஸோ ஒய் வந்துட்டு வேர்டோட எண்டிங்கில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ்க்கு வேர்டு கொடுக்கும்போது அதை சொல்லி பார்த்து அந்த ஏயோட சவுண்டு எங்கே வருது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுங்கள். மிடில் ஏ சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணணும். அண்ட் வேர்டோட எண்டிங்கில் ஏ சவுண்டு கேட்டுச்சுன்னா ஏஒய் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த லாங் ஏ வவல் சவுண்ட்ஸை உங்கள் கிட்ஸு ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துருக்கோன்னு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அண்ட் உங்கள் கிட்ஸ்க்கு நீங்கள் இதை சொல்லி கொடுத்து அவங்களுக்கும் ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. And thank you so much for watching the video.